எல்லாருக்கும் வணக்கம். சில பேர் புதுசாயும் இணைஞ்சிருப்பீங்க. நாங்கள் அதனால் நான் ஒவ்வொரு முறையும் கதைக்கோக்குள்ள சில புதிய விஷயங்களையும் கதைச்சு சொல்லுவேன், சில அடிப்படை விஷயங்களையும் கதைப்பேன். ஆனபடியாக அது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது. நீங்கள் எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்தை அறிகிற மாதிரி தான் நான் கொண்டு போவேன். ஆனால் நாங்கள் பிறகு உரையாடல் நேரத்தில் நீங்கள் ஏதாவது குறிப்பிட்ட விடயத்தை பற்றி கூட அறியணுமெண்டா இன்றைக்கு அதை சொல்ல முடியுமெண்டா சொல்லுவேன், இல்லாட்டி அடுத்த முறையும் நாங்கள் அதை கொண்டு வரலாம். அப்போ இது கம்ப்யூட்டர்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். அப்போ எல்லா நிலையில் உள்ள ஆக்களும் இணையலாம். ஏதோ ஒரு விதத்தில் அவைக்கு பயனளிக்கக்கூடிய முறையில் இருக்கும். கதைக்கிற எல்லாம் அவைக்கு புதுசாக இருக்காது. சில பேருக்கு புதுசாக இருக்கும், சில பேருக்கு புதுசாக இருக்காட்டிலும் வேறு சில விஷயங்கள் உங்களுக்கு புதிய விஷயங்களாக இருக்கும். இப்போ நான் சில முந்தி நாங்கள் வீடியோ பதிவு செய்து கொண்டு வரையில்லை. இப்போ போன முறையில் இருந்து ஒழுங்காக வீடியோ பதிவு செய்து போட இருக்கிறேன். அப்போ போன முறையான் வீடியோ முகநூல்லையும் பகிர்ந்திருக்கிறேன். அப்போ நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. சில நேரம் நீயும் அதை போய் பார்க்கலாம். நீங்கள் அதுக்கு முன்பும் ஒரு சில வீடியோக்களை போட்டிருக்கிறேன். மற்றது இந்த கம்ப்யூட்டர் பற்றிய அடிப்படை விஷயங்கள் நான் விளம்பரம் பத்திரிகையில் எழுதி அது ஒரு நூலாயும் கொண்டு வந்தேன். அதே பிறகு நான் ஒரு வீடியோ மாதிரி பதிவு செய்திருக்கிறேன். இந்த அகனி சுரேஷ் என்ற யூடியூப் சேனலில் போனால் 13 வீடியோக்கள் இருக்குது. அது இந்த கணினி பற்றிய அந்த அடிப்படையான விஷயங்களை நான் அந்த டெர்மினாலஜி அதுகளுக்கு நீங்கள் அதை கேட்கலாம். இருக்கு புதிய கம்ப்யூட்டர். சரி, இப்போ நான் இப்போ நீங்கள் இப்போ வேறுபட்ட மின்னஞ்சல்களை பாவிச்சு கொண்டு வருவீங்க. சில பேர் ஜிமெயில், சில பேர் ஹாட்மெயில் அப்படியெல்லாம் வச்சுருப்பீங்க. பொதுவாக நாங்கள் சொல்கிறது ஏதோ 2 மின்னஞ்சலை நீங்கள் வச்சிருக்கிறது நல்ல நான் பொதுவாக சொல்கிறேன். நான் 2 மின்னஞ்சல் உங்களுக்கு இருந்தேண்டா பிரயோசனமாக இருக்கும். ஏனென்றால் பொதுவாக ஒரு மின்னஞ்சலில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அடுத்த இமெயில் உங்களுக்கு பாவிக்கக்கூடிய இருக்கும். அடுத்தது சில நேரங்களில் அதாவது ஒரு இமெயிலேயே ஒரு ஆல்டர்னேட் இமெயில் அட்ரஸ் கேட்பினோம். அப்போ நீங்கள் அதுக்கும் அந்த இன்னொரு மின்னஞ்சல் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ எந்த இமெயில் உங்களுக்கு ஹாட்மெயில் நீங்கள் பாவிச்சா என்ன, யாஹூ பாவிச்சா என்ன, நான் சொல்லுவேன் கட்டாயம் நீங்கள் ஜிமெயில் அந்த இதில் நீங்கள் ஒரு இமெயில் அட்ரஸ் வச்சுருக்க வேணும். ஏனென்றால் அதில் நிறைய பயன்பாடுகள் இருக்குது. அது மற்ற மின்னஞ்சலில் உங்களுக்கு கிடைக்காம இருக்கும். அதனுடைய எல்லாரும் நீங்கள் ஜிமெயில் இதில் போய் நீங்கள் ஒரு மின்னஞ்சலை அநேகமாக எல்லோரும் வச்சுருக்கணும். இந்த நேரத்தில் வச்சுருக்கிறேன்னு இல்லை. அப்படி ஜிமெயில் வச்சுருக்கோக்குள்ள அந்த அந்த மின்னஞ்சலுக்குள்ள மின்னஞ்சல் அனுப்புறது என்றதுக்கு அப்பால் அந்த கூகுள் டிரைவில் கணக்க இதுகள் செய்யலாம்ன்றதை நான் போன முறை வீடியோவில் கொஞ்சம் சொன்னேன். அதுக்குள்ள இன்னும் கூட நாங்கள் படிக்க இருக்குது. அதை நாங்கள் படிக்கலாம். அப்போ இப்போ நான் இன்றைக்கு முதல்ல உங்களுக்கு இந்த மின்னஞ்சலில் ஒரு விடயத்தை சொல்ல போகிறேன். அதாவது உங்கள்கிட்ட மல்டிபிள் இமெயில் அட்ரஸ் இருக்குது. இப்போ ஜிமெயில் என்ற மின்னஞ்சல் இருக்குது, அல்லாட்டி ஹாட்மெயில் இருக்குது, 2 இருக்குது, இல்லாட்டி 2க்கு மேற்பட்ட மின்னஞ்சல்கள் இருக்குன்னு வச்சுக்கொள்வோம். நீங்கள் இப்போ பொதுவாக உங்களோட மின்னஞ்சலை பாவிக்கிறதுக்கு நீங்கள் போய் ஒரு வெப்சைட்டில் போய் gmail.com போய் உங்களோட ஜிமெயிலை கொடுத்து உங்களோட பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் போவீங்க. அதே மாதிரி ஹாட்மெயிலுக்குண்டா hotmail.com போய் உங்களோட இமெயிலை கொடுத்து பாஸ்வேர்டை போட்டு போவீங்க. இப்போ அதை நீங்கள் இப்போ உங்களோட இதில் உங்களோட கம்ப்யூட்டரில் பாவிப்பீங்க, உங்களோட லேப்டாப்பில் பாவிப்பீங்க. ஆனால் சில நேரங்களில் வெளியிடங்களில் போயும் நீங்கள் உங்களோட மின்னஞ்சலை பார்ப்பீங்க.
அப்போ இந்த உங்களோட மின்னஞ்சல்கள் வெளியிடங்களில் போய் பாவிக்க உங்களுக்கு தெரியும். சரியான கவனமாக இருக்கணும். நீங்கள் மறந்தும் அந்த இமெயிலை பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணாமல் விட்டால் இன்னொரு ஆள் அதை திறந்து உங்களோட இமெயிலை பார்க்கக்கூடிய இருக்கும். இப்போ எல்லாம் இமெயிலில் வந்து முந்தின மாதிரி இல்லை, நிறைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் மக்கள் நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் ஒரு லோயரோட ஒரு வீடு விற்கிற சம்மந்தமாக இல்லாட்டி பேங்கோட எல்லா கம்யூனிகேஷனுமே நேமாக இப்போ இமெயிலில் வந்து கொண்டே இருக்கும். அப்போ இமெயிலை வந்து நீங்கள் பாதுகாப்பாக அதை மூடி வச்சிருக்க வேணும். சில நேரங்களில் உங்களுக்கு இப்போ நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டரில் மட்டும்தான் நீங்கள் இமெயில் பார்க்குற நீங்கள் ஒரு பழக்கத்தை வச்சு கொண்டிருப்பீங்க. அது கூட உண்மையிலே ஒரு ஆரோக்கியமான விடயம் தான். ஏனென்றால் இந்த செக்யூரிட்டி இஷ்யூகளால் நீங்கள் வந்து என்னிடத்தில் போய் பாவிச்சிட்டு மறந்து இப்போ மூடாமல் விட்டால் அல்லது சில நேரம் அந்த கம்ப்யூட்டரில் ஏதாவது வைரஸ் இருந்து அதை கேப்சர் பண்ணினா உங்களோட பாஸ்வேர்டு எடுத்து உங்களோட இமெயிலை பிரேக் பண்ணி அப்படியெல்லாம் நடக்கலாம். ஆனபடியாக இந்த பாதுகாப்பு வந்து முக்கியமாக இருக்குது. இப்போ நான் இப்போ இன்றைக்கு இப்போ சொல்ல போகிற முதலாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டர் மட்டும்தான் இமெயிலுக்கு பாவிக்கிறீங்கள் என்று சொன்னேன். அப்போ அதால் இப்போ நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டர் மட்டும் பாவிக்கிறீங்கன்னு சொன்னால் என்ன ஒரு நேரம் நீங்கள் வெளியில் இருந்து மின்னஞ்சல் பார்க்க முடியாதுன்னு இல்லை. அது அடிஷ்னலாக நீங்கள் பார்த்து கொள்ளலாம். ஆனால் கூடுதலாக உங்களோட மின்னஞ்சலை உங்களோட ஓன் கம்ப்யூட்டரில் பாவிக்கிறீங்கள். நீங்களாம் அந்த கம்ப்யூட்டரை பாவிக்கிறீங்கள். வேறு தேர்ட் பார்ட்டி என்று பாவிக்கிறீங்களா, உங்களோட நம்பிக்கைக்குரிய பிள்ளைகளோ யாரோ பாவிக்கணுமென்று வச்சுக்கொள்ளும். அப்படியான நேரத்தில் இப்போ உங்களோட கம்ப்யூட்டரில் திரும்ப திரும்ப போய் அந்த இமெயில்களை பார்க்குறதுக்காக நீங்கள் என்ன செய்யலாம் என்றால், அவுட்லுக் என்ற ப்ரோக்ராமு. அவுட்லுக் என்றது ஒரு ஒரு சென்ட்ரலைஸ்டு மின்னஞ்சலுக்கான ஒரு கேட்வே மாதிரி. இது உங்களோட எம்எஸ் ஆஃபீஸ் இருக்கிற எம்எஸ் ஆஃபீஸோடு சேர்ந்து இந்த ப்ரோக்ராம் வரும். எம்எஸ் ஆஃபீஸ் நீங்கள் இருந்தேன்னா கட்டாயம் உங்கள்கிட்ட இந்த மைக்ரோசாஃப்டினுடைய ப்ரோக்ராம் அவுட்லுக் அதுவும் உங்கள்கிட்ட இருக்கும். அப்போ இந்த அவுட்லுக்கில் என்ன நன்மைண்டா, ஒன்றுக்கு மேற்பட்ட மின்னஞ்சல்களை நீங்கள் போட்டு வைக்கலாம். அக்கௌண்ட் 1 அக்கௌண்ட் 2 என்று போட்டு வைக்கலாம். அப்போ நீங்கள் அந்த அவுட்லுக்கை திறந்து உங்களோட ஜிமெயிலுக்கு போய் அதில் என்ன மின்னஞ்சல் வந்தாலும் பார்க்கலாம், ஹாட்மெயிலுக்கு போயும் பார்க்கலாம். இப்போ இது வந்து கம்ப்யூட்டரில் மட்டும் இல்லை, உங்களோட ஃபோனில் கூட அப்படி நீங்கள் செட் பண்ணலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட இமெயில் அட்ரஸுகளை நீங்கள் பார்க்கத்தக்கதாக அவுட்லுக் மாதிரி ஃபோன்லேயும் ஆப்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே போய் நீங்கள் செய்து கொள்ளலாம். அப்போ இந்த அவுட்லுக்கில் எப்படி அக்கௌண்ட் ஒன்றுக்கு மேற்பட்ட மின்னஞ்சல்களை ஆட் பண்ணுறன்ற விஷயத்தை நான் முதல் உங்களுக்கு காட்ட போகிறேன். அப்போ நான் என்னுடைய ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். அதுக்கு சரி. அப்போ இப்போ நான் இந்த ஸ்க்ரீனில் வந்து நான் இந்த அவுட்லுக்கை வந்து நான் கொண்டு வரேன். இப்போ உங்களுக்கு இந்த விண்டோஸ் கீ அமர்த்தோக்கில் உங்களோட கம்ப்யூட்டரில் அவுட்லுக் இருந்ததுன்னா அது அவுட்லுக் வந்து காட்டும். மற்ற ஆப்ஸுகளை மாதிரி இப்போ பெயிண்ட், நோட் பேட் எல்லா மைக்ரோசாஃப்ட் இதுகளும் இங்கே காட்டிடுது. காட்டாட்டி நீங்கள் இந்த ஓலுக்கு போய் அவுட்லுக்கை வேர்டு அதுகளுக்கு போகிற மாதிரி நீங்கள் போகலாம். அப்போ நான் இப்போ இந்த அவுட்லுக்கை சரி. இப்போ நான் இந்த அவுட்லுக் ஸ்க்ரீனை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த அவுட்லுக் ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் இதில் வந்து 2 மின்னஞ்சல் நான் போட்டு வச்சிருக்கிறேன். இப்போ பாருங்க, இதில் நான் இந்த ஸ்க்ரீனை மூவ் பண்ணோக்கில் இப்போ இதில் வந்து ஒரு ஒரு மின்னஞ்சல் இருக்குது, எஸ்ஏ சுரேஷ் 2020 அப்படின்னு சொல்லி. இந்த மின்னஞ்சலை நீங்கள் அவுட்லுக்கிலும் திறக்கலாம், outlook.com-லையும் நீங்கள் மின்னஞ்சலை திறக்கலாம். அல்லாட்டி மற்றது உங்களுக்கு தெரியும், கொட்மெயிலில் வந்து மைக்ரோசாஃப்ட் வேண்டிட்டுது. அப்போ கொட்மெயில்
gmail.com உண்மையிலே இதில் வந்து நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் sithasur@hotmail.com ஒரு இமெயில் இருக்குது. நான் இப்போ இதை கிளிக் பண்ணோடனே அந்த இமெயிலில் போய் நான் எனக்கு வந்த இமெயில்களை நான் இங்கே பார்க்கலாம். சரியா? அதே போல் இப்போ இங்கே சுரேஷ் ஒன்று இருக்குது. அதுக்கு போய் நான் அந்த இன்பாக்ஸில் போய் அதுக்கு வந்த இமெயில்களை பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட இமெயில்களை நீங்கள் உங்களுடைய அவுட்லுக்கில் போட்டு வைக்கலாம். இந்த அவுட்லுக் உங்களோட வேர்டு அந்த ப்ரோக்ராம்கள் வர மாதிரி மைக்ரோசாஃப்டோட வந்திருக்கும். அப்போ நீங்கள் அந்த அவுட்லுக்கை ஓப்பன் பண்ணி போட்டு இப்படி ஒரு ஸ்க்ரீன் வரும். அதில் தொடங்கோக்கில் அந்த நீங்கள் கம்ப்யூட்டரில் செட் பண்ண வேண்டியிருக்கும். அது ரெண்டு பாட்டில் ஆட்டோமேட்டிக்காகவே அது ஓப்பன் பண்ணி அந்த முதல் தரம் மட்டும் அது லோட் பண்ணி இதான் அதுக்கு பிறகு எப்போயும் நீங்கள் அவுட்லுக்கை திறந்து பார்க்கலாம். அப்போ உங்களோட பர்சனல் கம்ப்யூட்டரில் ஒன்றுக்கு மேற்பட்ட இமெயிலை நெடுக பார்க்கக்குள்ள ஒவ்வொரு காலம் போய் சைன்இன் பண்ணி அங்கே வெப்சைட்டில் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அவுட்லுக்கில் அந்த மின்னஞ்சலை போட்டுட்டு நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இதே மாதிரி ஃபோன்லையும் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட மின்னஞ்சலில் ஒரே கேட்வேக்குள்ளால் இந்த அவுட்லுக் ஆப்ஸ் இருக்குது, அதுக்குள்ளால் போய் நீங்கள் செட் பண்ணி விடலாம். அப்போ நீங்கள் இதில் என்ன செய்யணுமெண்டா முதல் தரம் பாவிக்கோக்க நீங்கள் அவுட்லுக் எல்லாம் போனதுக்கு பிறகு அவுட்லுக்கிலையும் ஒரு திறக்கோக்கில் நீங்கள் அவுட்லுக்கு ஒரு இமெயிலை கொடுத்து மைக்ரோசாஃப்ட் அப்ளிகேஷன் எல்லாம் நீங்கள் பாவிக்கோக்கில் மைக்ரோசாஃப்ட் பாஸ்வேர்ட் நீங்கள் ஒன்றை க்ரியேட் பண்ணலாம். ஏதோ ஒரு மின்னஞ்சலையும் பாஸ்வேர்ட்டையும் கொடுத்தா மைக்ரோசாஃப்ட் இதுக்குள்ளே உங்களை கொண்டு போகும். அதே மாதிரி அவுட்லுக்கை திறக்கோக்க உங்களுக்கு நீங்கள் ஒரு மைக்ரோசாஃப்ட்டு பாஸ்வேர்ட்டையும் மைக்ரோசாஃப்ட் ஒரு இமெயில் அட்ரஸ் இல்லாட்டி இருக்கிற ஒரு இமெயில் அட்ரஸை பாவிக்கலாம். பிறகு அவுட்லுக்கிலையும் நீங்கள் ஒரு இமெயில் அட்ரஸை திறந்து வச்சுருக்கலாம். அப்போ இதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் இங்கே இதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இங்கே இதில் வந்து ஆக்கள் இந்த கான்டாக்ட்ஸ் போர்டெல்லாம் மெயில் இருக்குது. நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி க்ரியேட் பண்ணலாம். சரியா? இப்போ உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணுமென்றால் இதில் போய் நாங்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்குது. இப்போ நான் 2 இமெயில் இதில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் இதில் போய் அக்கௌண்ட்களை க்ரியேட் பண்ணலாம். இப்போ நீங்கள் போய் அதை எப்படி என்று நீங்கள் அறிகிறதுக்கும் ஹெல்ப்பில் போய் நீங்கள் எப்பயும் எந்த ஒரு சாஃப்ட்வேர் ஆப்ஸ் பாவிக்கையும் நீங்கள் வந்து ஹெல்ப்புக்கு போய் கூட நீங்கள் சிலர்களை கேட்கலாம். இப்போ நீங்கள் எடுத்துக்காட்ட வந்து மற்ற இதில் வேறு வேறு டிசைன் இருக்குது. அவுட்லுக் மொபைல், கோ டு கிளாசிக் அவுட்லுக், அப்படி எல்லாம் இருக்குது. நீங்கள் டேப்லெட்டில் பாவிக்கல அவுட்லுக் மொபைல்ன்றால் உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து சுகமாக இருக்கும். சரிதானே? அப்போ இந்த அவுட்லுக்கை நீங்கள் பாவிக்கலாம். அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி போட்டு நீங்கள் பாவிக்கலாம். நான் இதில் ஹெல்ப்புக்கு போயிட்டு இந்த ஹெல்ப்பில் வந்து எனக்கு ஸ்க்ரீன் எல்லாம் இடம் எல்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று மறுபடியாக சுற்றமாக இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் இந்த ஹெல்ப் பண்ணாக்க இங்கே பக்கத்தில் வரும் என்னென்ன என்று சொல்லி நீங்கள் பார்க்கலாம். இப்போ வேறு கெட்டிங் ஸ்டார்டட் வித் நியூ அவுட்லுக் ஃபார் விண்டோஸ் என்ற கிளிக் பண்ணீங்க என்றால் அப்போ எப்படி நீங்கள் அவுட்லுக்கை செட் பண்ணலாம்ன்றது வரும். சரியா? இப்போ அவுட்லுக்கில் வந்து மைக்ரோசாஃப்ட் 365 பொதுவாக நீங்கள் ஒரு புது கம்ப்யூட்டர் வேண்டோக்குள்ள இப்போ எல்லாம் வந்து மைக்ரோசாஃப்ட் 365 என்ற ப்ரோக்ராம் வந்து ஒரு 30 நாளைக்கு இலவசமாக கொடுப்பினோம். அதுக்கு பிறகு நீங்கள் எம்எஸ் ஆஃபீஸை வேண்டணும், இல்லாட்டி யாரிடையும் கேட்டு அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அப்படி நீங்கள் ரெண்டதுக்கு பிறகு இந்த மைக்ரோசாஃப்ட் நீங்கள் இந்த 365 இல்லாட்டி எதை நீங்கள் வேண்டுறீங்களோ அதுக்குள்ளால அந்த அவுட்லுக் வந்து ஒர்க் பண்ணும். அப்போ இதில் நீங்கள் போய் ஒவ்வொரு மைக்ரோசாஃப்டில் கலண்டர் இருக்குது, ஒவ்வொரு இதுகள் உங்களுக்கு கூகுள் கேலண்டர் மாதிரி இங்கேயும் எல்லாம் கேலண்டர் இருக்கும். நிறைய தனியாக இமெயிலை பார்க்குற மட்டுமன்று இல்லை, நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக்குள்ளால் நீங்கள் மின்னஞ்சலில்
பாவிச்சுக்கொள்ளலாம். நாங்கள் இதை பற்றி கூட பிறகும் படிப்போம். முதல்ல நீங்கள் வந்து நீங்கள் உங்களோட அவுட்லுக்கை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி அதில் உங்களோட இமெயிலை போட்டு செட் பண்ணுறதை மட்டும் நீங்கள் முதல்ல செய்யலாம். அது பிறகு அதுக்குள்ளே வேறு என்னென்ன இதுகள் இருக்கின்றதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து கொள்ளலாம். அப்போ இப்போ நாங்கள் கிரியேட் அண்ட் ஆட் இப்போ இமெயிலில் வந்து சிக்னேச்சர் கூட இப்போ நீங்கள் ஒரு மின்னஞ்சலை அனுப்போக தண்ட பாட்டில் உங்களுக்கு கீழே வந்து உங்களோட பேரை போட்டு உங்களை பற்றிய விவரத்தை ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடியதாக எல்லாம் செய்யலாம். அப்போ அதுகளெல்லாம் இங்கே கிரியேட் அட் இமெயில் சிக்னேச்சர் அண்டு இருக்குது. நாங்கள் அதுகளை பிறகு பார்ப்போம். அப்போ இப்படி கன விடயங்களை இவ்வளோ சாதாரணமாக நீங்கள் மின்னஞ்சலில் செய்யறதை தவிர கூட இதுவும் இலகுவே உங்களுடைய மின்னஞ்சல்களை பார்க்குறதுக்கும் நீங்கள் போகலாம். சரியா? அப்போ இது ஒரு விடயத்தை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. மைக்ரோ சாஃப்டினுடைய அவுட்லுக் ப்ரோக்ராமை பாவிச்சு நீங்கள் இல்லை இப்போ கேலண்டர் என்று கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே கேலண்டர் வரும். அதே மாதிரி பீப்புள் என்றக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து கான்டாக்ட் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி நீங்கள் அடிக்கடி மின்னஞ்சல் அனுப்புகிற ஆட்களுக்கு கான்டாக்ட் லிஸ்ட்டை போட்டு வேண்ட இமெயில்களை போட்டு அதில் சிலதுகளை குரூப்பாக எல்லாம் நீங்கள் போட்டு இங்கே வைக்கலாம். அந்த வசதியெல்லாம் இங்கே இருக்குது. மற்றது டு டூ லிஸ்ட் இருக்குது. இப்போ நீங்கள் நாளாந்தம் செய்ய வேண்டிய விடயங்களை பிளான் பண்ணி உங்களுக்கு ஒரு ஷெடியூலர் மாதிரி நீங்கள் போட்டு வச்சிருக்கலாம். இப்போ இன்றைக்கு நான் என்னென்ன செய்யணும் இப்போ அப்படியான ஒரு டைரி மாதிரி அப்படியான இது எல்லாத்துக்கும் இந்த அவுட்லுக் வந்து மாதிரி அல்லாட்டி உங்களுக்கு அசைன் டு மீ இந்த வேலையால் எனக்கு அசைன் பண்ணியிருக்கு, நான் அதை செய்யணும் என்றெல்லாம் அதுகளெல்லாம் நீங்கள் செட் பண்ணலாம். அல்லாட்டி நீங்கள் இதை மாதிரி புது ஒரு லிஸ்ட்டை போட்டும் நீங்கள் ஒரு புது லிஸ்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சிருக்கலாம். ஸ்டாண்டர்டை விட புதுசாயும் நீங்கள் போடலாம். சரியா? இப்போ இதில் வந்து செட்டிங்ஸ் இருக்குது. இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்களா உங்களோட வலது பக்கம் மேலே வந்து செட்டிங் உங்களுக்கு தெரியும். இந்த போனுகளில் எல்லாத்துலேயும் ஒரு வீல் மாதிரி இருக்கும். அதுதான் இந்த செட்டிங்ஸுக்கு உரிய பட்டன். இப்போ இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணினீங்கன்றால் இதில் நீங்கள் போனீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் இருக்கும். சரியா? இந்த அக்கௌண்ட்ஸை கிளிக் பண்ணினா உங்களுக்கு இமெயில் அக்கௌண்ட்ஸ் வியூ அண்ட் மேனேஜ் ஆல் ஆஃப் யுவர் இமெயில் அக்கௌண்ட்ஸ் அடாப்ட் இன்டு அவுட்லுக். அப்போ இதில் வந்து அட் அக்கௌண்ட்டு நீங்கள் உங்களோட முதல் தரம் பாவிக்கோக உங்களோட மின்னஞ்சல் ஒன்றா கொடுப்பீங்க. கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் அதுக்குள்ளே நாம் கொடுக்கல அது பாஸ்வேர்டை கேட்டோன்னே உங்களோட அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணப்பட்டுடும். சரி, அதுக்கு பிறகு நீங்கள் வந்து போய் அந்த அந்த அக்கௌண்ட்டில் ஏதாவது மாற்றம் செய்யணும் அப்படி இப்படி என்றால் நீங்கள் இந்த மேனேஜில் போய் பாவிச்சு கொள்ளலாம். சரியோ? இது முதல் தொடங்குங்க. உங்களுக்கு தேவையானது வந்து இந்த ஆட் அக்கௌண்ட்டுக்கு போய் ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுறது. இமெயிலும் பாஸ்வேர்டும் மட்டும் தேவைப்படும். மற்ற ஜெனரல் செட்டிங்ஸ் இருக்குது. இந்த ஜெனரல் செட்டிங்கில் வந்து உங்களோட மொழி லாங்குவேஜ் மற்றது நாங்கள் இங்கிலீஷில் வச்சுருப்போம். தமிழில் கூட இப்போ கொண்டு வரலாம். வேறு மொழிகளில் கொண்டு வரலாம். இங்கே எல்லா மொழிகளும் வரும். நீங்கள் அப்போ உங்களோட மின்னஞ்சல் அவுட்ல உங்களுக்கு தமிழ்லையோ வேறு ஒரு லாங்குவேஜில் கூட இந்த ஸ்க்ரீனில் வர எல்லாம் பெற பண்ணலாம். மற்ற டேட் ஃபார்மேட் நீங்கள் எந்த டேட் என்ன ஃபார்மேட் பாவிக்க போகிறீங்க, டைம் எப்படி பாவிக்க போகிறீங்க, மற்றது நீங்கள் இருக்கிற நாட்டின் டைம் ஜோன் என்ன, இதுகளெல்லாம் நீங்கள் மாற்றலாம், பாவிக்கலாம். சரியோ? மற்றது இதில் நீங்கள் போய் அந்த செட்டிங்ஸில் மெயில் இருக்குது. இந்த மெயிலில் உள்ள செட்டிங் வந்து அந்த லே அவுட் தான். இப்போ என்ன மாதிரி இப்போ உங்களுக்கு புது இமெயில்கள் டாப்பில் வரணுமா, அப்போ இதில் பாருங்க கீழே போனீங்கன்னா கேட்கும். வர சின்ன சின்ன கேள்வியை 2-3 சாய்ஸ் கொடுத்து கொண்டு போகும். Do you want to Outlook to sort your email to help you focus on what matters most?
அப்போ அப்போ நீங்கள் அதில் சொல்லலாம், ஷார்ட் மெசேஜஸ் இன்டு ஃபோக்கஸ்ட் அண்ட் அதர்ன்னு சொல்லி நீங்கள் கொடுக்கலாம். பிறகு டெக்ஸ்ட் சைஸ் லார்ஜ் வேணுமா மீடியமான்ற இந்த டெக்ஸ்டின் சைஸை நீங்கள் மாற்றலாம். மற்றது ஸோ இமெயில் குரூப் பை கன்வர்சேஷன், இந்த குரூப் இமெயிலில் காட்டுறது. மற்றது நியூவஸ்ட் ஆன் பாட்டம், நியூவஸ்ட் ஆன் டாப் அரேஞ்ச் அப்படியெல்லாம் நீங்கள் மாற்றலாம். சரியா? அப்போ உங்களோட மற்றது சென்டரின் இமேஜை நீங்கள் உங்களோட படத்தை காட்ட போகிறீங்களா, ஸோ சென்டர் இமேஜ் இல்லாட்டி இமேஜ் இல்லாமல் இப்போ நீங்கள் போட்டு வச்சுருந்தாலும் சில இமெயில் தேவையான நேரம் போய் காட்ட வேண்டாம் என்று நீங்கள் மாற்றலாம். சரியா? அப்போ இப்படி நிறைய ஆப்ஷன்கள் அந்த மெயிலுக்குள்ளே இருக்குது. அப்போ நீங்கள் செட்டிங்ஸில் போய்த்தான் அக்கௌண்ட்ஸ் போவீங்க. ஆட் அக்கௌண்ட்டை போட்டு ஒரு அக்கௌண்ட்டை ஆட் பண்ணுவீங்க. அதுக்கு பிறகு ஒன்றுக்கு மேற்பட்ட மின்னஞ்சலை நீங்கள் ஆட் பண்ணலாம். மற்றது இந்த மெயிலுக்குரிய செட்டிங்கில் போய் எப்படி உங்களோட மெயில் அப்பியர் பண்ணணும், அதுக்குள்ள ஷார்ட்டிங் அப்படியான எல்லாத்தையும் நீங்கள் சொல்லலாம். சரியோ? மற்றது கலண்டர்லையும் நீங்கள் அந்த கலண்டர் அப்பியரன்ஸில் நீங்கள் செட்டிங்கள் செய்யலாம். அதே மாதிரி கான்டாக்ட் லிஸ்ட் எப்படி ஃபர்ஸ்ட் நேமை காட்டணுமா லாஸ்ட் நேமை காட்டணுமா அப்படியெல்லாம் நீங்கள் செய்யலாம். சரியா? அப்போ இது போல் இந்த செட்டிங்ஸில் போய் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள். அதில் தான் நீங்கள் போய் ஒரு இமெயிலை ஆட் பண்ணி நீங்கள் உங்களோட இதை நீங்கள் பார்ப்பீங்க. சரியோ? மற்ற இந்த இதில் டிப்ஸ் அண்டும் இருக்கும். அதில் இந்த செட்டிங்கு பக்கத்தில் டிப்ஸ் அண்ட் இருக்கும். அதிலையும் நீங்கள் கொஞ்சம் படிக்கிறதுக்கு பாவிக்கலாம். இப்போ ஏதாவது புதுசாக அது உங்களை தக்க மாதிரி டிப்ஸை காட்ட போகுதுண்டா அதில் வரும். அல்லாட்டி இப்போ அப்டேட்ஸ் என்னென்ன அப்டேட்ஸ்கள் இருக்குது என்று அது மைக்ரோசாஃப்டின் மெசேஜ் மாதிரி. சரியா? அப்போ இதை நான் முக்கியமாக உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல பார்த்தது. இப்போ உங்களோட அவுட்லுக்கை நான் முந்தி இதை பற்றி ஒரு கலங்கரைக்கையில் உங்களோட மின்னஞ்சல்களை இணையதளங்களில் போய் பார்க்குறது தான் உங்களுக்கு எப்பயும் சொல்கிறேன் நான். ஆனால் இப்போ நீங்கள் கூட ஒன்றுக்கு மேற்பட்ட மின்னஞ்சல்களை பாவிக்கிறதாலையும் அடிக்கடி மின்னஞ்சல்களை பாவிக்கிற காரணத்தாலையும் இந்த அவுட்லுக்கு போகலாம். ஆனால் கட்டாயம் கவனமாக இருக்கணும். அவுட்லுக் என்ன நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டரோட அவுட்லுக்கை இருந்து என்று சொன்னால் அவுட்லுக்கை நீங்கள் சைன்இன் பண்ணி போக மாட்டீங்கள். அப்போ உங்களோட மின்னஞ்சலை உங்களோட கம்ப்யூட்டரை யாரும் அக்சஸ் பண்ணினா உங்களோட மின்னஞ்சலையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ நீங்கள் இது நீங்கள் அவுட்லுக்கை நீங்கள் பாவிக்கிறது உங்களோட ஃபோனுக்கு இல்லாட்டி உங்களோட கம்ப்யூட்டருக்கு மட்டும் பாவிப்பீங்கள். ஒரு பொது இடத்துல போய் இதை செய்து வச்சிருக்க மாட்டீங்க. அடுத்தது பொது இடத்துல பொதுவாக செய்யவும் விட மாட்டுது. அடுத்தது முக்கியமான விடயம் உங்களோட கம்ப்யூட்டருக்கு பாஸ்வேர்டு இருக்கணும், உங்களோட ஃபோனுக்கும் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கணும். இல்லாட்டி உங்களோட ஃபோனை திறந்து அப்படி மற்ற இதுகளை பார்க்கலாமோ அது மாதிரி உங்களோட மின்னஞ்சலையும் போய் பார்க்கலாம். அப்போ அந்த 2 விடயத்தையும் கருத்தில் கொண்டு நீங்கள் அவுட்லுக்கை பாவீங்கோ. அப்போ அவுட்லுக்கை உங்களோட கம்ப்யூட்டரில் போய் உங்களோட இமெயிலை ஆட் பண்ணி ஒன்றுக்கு மேட்ட இமெயில் இருந்து ஆட் பண்ணி இமெயிலை போய் ரீட் பண்ணுறது தான். மற்றும்படி இமெயில் அனுப்புறது எல்லாம் வளமையாக நீங்கள் அந்தந்த இமெயிலில் செய்கிற மாதிரி தான். பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அப்படி என்ன பிரச்சனைகள் இருந்தால் எல்லாரும் அதை செய்து பாருங்க. அதாவது மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக்குள்ளால உங்களோட இமெயில்களை பார்க்குற இதை செய்து பாருங்க. சரியா? இப்போ இன்னொரு விடயம் நான் இப்போ இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது இப்போ மிகவும் ஒரு பாப்புலராக வந்து கொண்டிருக்குது. கேள்விப்பட்டிருப்பீங்கள். கென்வா ஒரு இணையதளம் இருக்குது. இந்த கென்வா என்ற இணையதளம் canva.com என்ற இந்த இணையதளம் உண்மையில் ஆஸ்திரேலியாவில் இருந்து வந்த ஒரு புது இது உண்டு. மிகவும் பிரபல்யமாக வந்து கொண்டு இருக்குது. அப்போ நீங்கள் பொதுவாக இப்போ நான் ஒவ்வொரு விதமான டூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு அறிமுகம் பண்ணியிருக்கிறேன். அதாவது பெயிண்டில் பெயிண்ட் 3D, பெயிண்ட் 2D, அதில் போய் எப்படி படங்களை போடுறது, எப்படி சின்ன சின்ன கிராஃபிக்ஸ்களை செய்கிறது, எப்படி
பர்த்டே கார்டுகள் செய்கிறதுன்றெல்லாம் நாங்கள் வந்து கதைச்சிருக்கிறோம். ஆனால் திரும்பவும் அதில் பார்ப்போம் என்று அதெல்லாம் பிரயோசனமாக இருக்கும். எல்லாரும் இதுக்கு போக விரும்ப மாட்டீங்க. ஆனால் இதுகள் எல்லாத்தையும் தாண்டி இப்போ உங்களுக்கு இப்படியான ஆன்லைன் சாஃப்ட்வேர் வந்து இப்போ கூட பாப்புலராக வந்து கொண்டிருக்கு. அப்போ அது நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செய்யணுமெண்டா ஆன்லைனில் போய் அந்த வேலையை எப்படி இலகுவாக செய்யலாம். அப்படி நிறைய இதுகள் வந்து கொண்டிருக்கு. இது எல்லாத்துலேயும் மிகவும் ஒரு பாப்புலராக இப்போ வந்து கொண்டிருக்கிறது வந்து canva.com. இந்த canva.com வந்து நீங்கள் ப்ரோச்சர்கள் போய் க்ரியேட் பண்ணலாம். சோஷியல் மீடியா ஃபேஸ்புக்கு போஸ்டிங்கள் க்ரியேட் பண்ணலாம், இன்விடேஷன்கள் க்ரியேட் பண்ணலாம், ஃப்ளையர் அது இதுண்டு நிறைய வசதிகள் வந்து கொண்டிருக்கு இந்த கேன்வாவில். இப்போ இதை வந்து நீங்கள் இதையும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக பாவிக்க பார்க்கலாம். ஆனால் இந்த இப்படியான ஆன்லைன் இதுகளில் பாவிக்கோக்கில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்றால் எல்லாமே காசு தான். இப்போ எல்லாம் ஃப்ரீ என்று நாங்கள் சொல்ல முடியாது. கூடுதலாக இவை எல்லாம் வந்து இப்போ உண்மையில் இந்த கென்வான்றது வந்து 40 பில்லியன் டாலர்ஸ் இன்கம் உள்ள ஒரு கம்பெனி. இப்போ நீங்கள் பாருங்க இந்த canva.com இப்போ எவ்வளவு மணி வந்து இதன்னீனம் அண்டு. அப்போ அப்படியான ஒரு இதில் ஏன் ஃப்ரீயாக விட்டுருக்கணும் என்று நீங்கள் கேட்கலாம். அப்போ என்ன ஆகுன்னா அநேகமான ஆன்லைன் இதுகளில் இந்த ஃப்ரீ ஆப்ஷன்கள் கொடுப்பினோம். அந்த ஃப்ரீ ஆப்ஷனே ஒரு சாதாரணமான ஆளுக்கு போதுமானதாக இருக்கும், நிறைய வேலைகள் செய்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். அப்போ நீங்கள் ஆனால் உங்களுக்கு ஃப்ரீயை பாவிக்கோங்க, தொடர்ச்சியாக உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து கொண்டிருக்கும். நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போங்கோ, அதுக்கு இல்லாட்டி அதுக்கு ட்ரையல் மாதிரி தருவினம். சில நேரங்களில் ட்ரையலை தந்து போட்டு அதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அங்கால சொல்லாட்டி அதை ஆட்டோமேட்டிக்காக வச்சுருக்கிற மாதிரி கூட சில நேரம் அதை கொண்டு போவினோம். அப்போ இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். இப்போ எடுத்த உடனே கிரெடிட் கார்டுகளை கொடுத்து அண்டா அது சில நேரம் உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி ஆட் பண்ணிவிடும், பேமெண்ட் கழிக்கப்பட்டுடும். அப்போ கவனமாக தான் நீங்கள் ஆன்லைன் சாஃப்ட்வேர் எல்லாம் பாவிக்கணும். ஆனால் இப்போ வெவ்வேறு சாஃப்ட்வேரில் போய் நீங்கள் ஃப்ரேம்கள், ஃபோட்டோ ஃப்ரேம்கள், சில நேரம் நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம் செய்யணும், இன்விடேஷன் செய்யணும், அப்படி இப்படின்ட்டு சுகமான வழிகளை இப்போ தேடிக்கொண்டிருப்பீங்கள் என்று அது இப்போ பொதுவாக வந்து கொண்டிருக்கு. இப்போ அங்கே ஏஐ எல்லாம் வந்து கொண்டிருக்கு. அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த ஆன்லைன் சாஃப்ட்வேர்களை நாங்கள் தெரியாமலும் இருக்க முடியாத ஒரு நிலை வந்துட்டு. அல்லாட்டி நீங்கள் ஒரு ஒர்க் பிளேஸில் கூட இப்போ உங்களில் கேட்கக்கூடும், நீங்கள் கேன்வாக்கு போய் நீங்கள் இதை செய்யுங்கன்னு சொல்லக்கூடும். என்று அவ்வளவு தூரம் இந்த canva.com வந்து ஒரு பிரபல்யமாக வந்துட்டு இது ஆஸ்திரேலியாவில் இருந்து உருவாகி இப்போ உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளிலிருந்தும் மக்கள் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறேன். இதை நீங்கள் பர்சனல் இதுக்கு பாவிக்கலாம், அல்லது வெவ்வேறு தொழில்கள் ரீதியாக கூட இதை பாவிக்கக்கூடிய முறையில் அதை கொண்டு வரணும். அப்போ இதை பற்றி நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம். முழுக்க ஒரே நாளில் பார்த்தா அது உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும் ஃபாலோ பண்ணுறேன். நீங்களும் போய் அதில் போய் பார்த்தா தான் அது இங்கே இருக்கும். அப்போ நான் இன்றைக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி மட்டும் இன்றைக்கு இந்த கேன்வாவில் கொஞ்சம் சொல்ல போகிறோம். இப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும், canva.com. இப்போ நீங்கள் கூகுளுக்கு போய் canva.com என்று அடிச்சிங்கன்னா இந்த canva.com வெப்பேஜ் வந்து வரும். அப்போ இந்த canva.com வந்தோடனே உங்களுக்கு இப்படி தான் இந்த ஸ்க்ரீன் எல்லாருக்கும் தெரியுது நினைக்கிறேன். அப்போ ஸ்க்ரீன் இப்படி உங்களுக்கு வந்த பிறகு நீங்கள் கேன்வாவில் வேலை செய்ய தொடங்கலாம். இப்போ பொதுவாக வந்து தொடங்கோக்கில் அது ஃப்ரீயாக இருந்தாலும் தொடங்கோக்க உங்களோட இமெயிலை கேட்கும், இல்லாட்டி உங்களோட கம்ப்யூட்டரில் இருந்து இப்போ நீங்கள் அவுட்லுக் இருந்தீங்கன்னா அது எந்த இமெயில் இருக்கிறீங்களோ தண்டவாளில் அந்த இமெயிலை எல்லாம் கேப்சர் பண்ணக்கூடிய வந்துட்டு இருப்பேன். அப்போ இமெயிலை கேட்டுட்டு அது சில நேரம் உங்களுக்கு சொல்லும், நான் ஒரு கோட் அனுப்பியிருக்கிறேன் அந்த இமெயிலுக்கு, அதை போய் டைப் பண்ண சொல்லி கேட்கும். அப்போ அதை போய் நீங்கள் உங்களோட இமெயிலை பார்த்துட்டு அப்போ இப்படியான எல்லாம் செய்யோக்கில் உங்களுக்கு இந்த அவுட்லுக்ன்றதும் பிரயோசனமாக இருக்கும். அதுக்காகத்தான் நான் அவுட்லுக் கொஞ்சம் சொன்னேன். ஏனென்றால் இப்படி ஆன்லைன் பேஸ்டான சாஃப்ட்வேர்களை நீங்கள் பார்க்க. இப்போ இது வந்து நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் செய்கிற வேலைகள் இங்கே செய்யலாம், பெயிண்டில் செய்கிற வேலைகள் இங்கே செய்யலாம், பவர் பாயிண்டில் செய்கிற வேலைகள் செய்யலாம்.
அது மட்டுமல்ல, ஒரு வீடியோ எடிட்டருக்கு போய் செய்கிற வேலைகள், ஒரு மியூசிக் எடிட்டரில் போய் செய்கிற வேலைகள் உண்டு. நிறைய வேலைகளை இந்த கேன்வாவில் செய்யக்கூடியதாக கொண்டாந்துக்கலாம். அப்போ அதால தான் அது சரியான பாப்புலராக இருக்குது. ஒரு இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு மெசேஜ் போடணும் என்றால், இன்ஸ்டாகிராமுக்குரிய அந்த ஃபார்மேட்டுக்கு தக்க மாதிரி அது இங்கே நீங்கள் செய்யலாம். ஃபேஸ்புக்கு கண்டால் ஃபேஸ்புக்கு தக்க மாதிரி இங்கே அது செய்து உங்களுக்கு தருது. அந்த இப்போ ஃபேஸ்புக் இன்னைக்கு ஒரு கிளியராக ஒன்று வரணுமெண்டா அதுக்கண்டு சில ரெசல்யூஷன் ரெக்குவயர்மெண்ட்டுகள் இருக்குது. அப்போ அதே மாதிரி இன்ஸ்டாகிராமுக்கு இருக்குது. இல்லாட்டி இப்போ ஃபேஸ்புக்கில் வந்து இப்போ உங்களுக்கு எல்லாம் ரீல்ஸ் அண்ட் எல்லாம் ஆக்கள் போடணும். ரீல்ஸ் அதெல்லாம் பாப்புலராக வருது. அப்படியானால் கூட நீங்கள் இங்கே க்ரியேட் பண்ண முடியும். ஆனால் எல்லாம் ஃப்ரீயாக செய்யலாமா என்றது அது நீங்கள் பாவிச்சு கொண்டு போக உங்களுக்கு தெரியும். ஆனால் நிறைய வேலைகள் ஃப்ரீயாக செய்யலாம். அதுக்கு மேலே நீங்கள் ஒரு பிஸ்னஸை இல்லாட்டி ஒரு வேலைத்தளத்தில் இருக்கும். ஏன்னா வேலைத்தளத்தில் இப்போ அவை வந்து பெய்டாக எடுத்து வச்சுட்டு இருப்பினோம். அப்போ உங்களுக்கு அவைய உங்களுக்கு அலோவ் பண்ணினோம் பாவிக்கிறது. அவ்வளவு தூரம் இந்த கேன்வா வந்து பிரபல்யமாக வந்து கொண்டிருக்கு. அப்போ நீங்களும் அதை செய்யலாம். உங்களோட நாளாந்த தேவைகளில் நிறைய வேலைகளை நீங்கள் பண்ணலாம். பட் அங்கேயும் இப்போ எல்லா சாஃப்ட்வேரை மாதிரி இங்கேயும் இப்போ கெட் ஸ்டார்டட் வெயிட்டிங்க பாருங்க, லேர்ன் த பேசிக்ஸ் அப்படியெல்லாம் அதுலேயே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கூட உங்களோட பாட்டையும் படிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அநேகமாக எல்லா சாஃப்ட்வேர்லும் இல்லாட்டி ஆன்லைன் சாஃப்ட்வேர் பேஸ்ட் இருந்தாலும் ஒரு ஒரு சர்டன் பர்சன்டேஜை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அங்கால நீங்களாயே கூட கூட தேவைக்கு படித்து கொண்டு போகக்கூடிய முறையில் இருக்கு. அதுதான் அதுதான் நம்ம இப்போ உண்மையிலே பற்றி தெரிஞ்சுட்டா அதுக்கு பிறகு நீங்கள் என்ன வேலை செய்யணுமோ அந்த நேரம் பண்ணலாம். சரி, இப்போ நாங்கள் வந்து பார்ப்போம். இப்போ ஒரு சுகமான ஒன்றுக்கு போகலாம். இப்போ நீங்கள் இதில் பாருங்க, கோமுக்கு கீழே ப்ரொஜெக்ட், டெம்ப்ளேட் அப்படி இப்படி நிறைய இதுகள் இருக்குது. நான் இப்போ டெம்ப்ளேட்டுக்கு போகிறேன். அப்போ ஒரு டெம்ப்ளேட்டில் போனால் நம்மளோட சவுண்ட் பிரேக் ஆகுது. எனக்கா எல்லாம் இருக்குமா? எல்லாம் இருக்கும். சார் கால் பண்ணி சொல்லணும். டிரான்ஸ்மிஷனே வேற இல்லை அவட்ட உண்டு. டிஸ்கனெக்ட் பண்ணப்பட்டுட்டு ஓகே ஓகே சரி. கொஞ்சம் வெயிட் பண்ணட்டாம் பார்க்கட்டாம், இல்லாட்டி திருப்பி நாங்கள் செய்ய வேண்டி வருமா? ஹலோ, கேட்குதா சொல்றது? ஓ சுரேஷோட கேட்டுனா இது சில பிள்ளை போடுறது தான் வருவேன், திருப்பி வருவேன்.
வந்துட்டேன் மன்னிக்கணும் வந்து இந்த இன்டர்நெட்டில் ஒரு ட்ராப் பண்ணி வந்தது. இப்போ கேட்குதா கலைக்கிறது? சரி. இன்றைக்கு இன்டர்நெட் வந்து அடிக்க கொஞ்சம் சொல்லிக்கொண்டு இருக்குது. அதால் சில நேரம் கட் பண்ணப்படலாம். ஆனால் கூடுதலாக வந்து நீங்கள் அப்படியே இருக்கலாம். தண்ட பாட்டில் இணைக்கும் அவ்வளோ தூரம் இப்போ தொழில்நுட்பங்கள் இருக்குது. அப்படி தற்சமயம் கட் பண்ணப்பட்டால் நீங்கள் திரும்ப ஜாயின் பண்ண வேண்டியிருக்கும். எப்படி ஜாயின் பண்ணீங்களோ அது மாதிரி இதையும் போட்டு பாஸ்வேர்டையும் போட்டு ஜாயின் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் விட்டுட்டு கனெக்ட் வாங்குறேன். ஏனென்றால் சில பேருக்கு திருப்பி கனெக்ட் பண்ண தொடக்கத்தில் எத்தனை பேர் இருந்தவ 16 பேர் ரெண்டு காட்டுறது சரியா? எல்லாரும் இருக்கணும். யாரும் ஒரு அன்வைட் பண்ணிட்டு சொல்லுங்க, கேட்குதா என்ன எல்லாம் சரியா இருக்கான்? எல்லாம் கேக்குது சார். எல்லாரும் இருக்கிறோம். அம்பியா இப்ப திரும்பி ஜாயின் பண்ணி இருக்கிறாங்க. பவானி கூட மியூட்டில் இருக்கு. ஓகே சார். இப்ப அந்த அம்பியாண்ட கேக்குது. எல்லாரும் இருக்கிறோம். அம்பியாண்டவ திரும்பி ஜாயின் பண்ணிருக்கிறவங்க புதுசா இப்ப. என்ன மாதிரி ஆள் கழிச்சு பாருங்க. கேக்குது எல்லாம் கேக்குது படுக. நாங்க ஹாலண்ட்ல இருந்து கலைக்கிறத நான் கேட்கல. அறிவா கேக்குது எங்களுக்கு. நல்லா கேக்குது. நீங்க கலைக்கிறது கேக்குது சார். கையை காட்டுங்க. நான் கலைக்கிற கேட்குதானே? நீங்க கலைக்கிறது கேக்குது. சரியா? நீங்கள் கலைக்கிறது கேட்கல என்னன்னு தெரியல. ஓகே. மியூட் பண்ணிருக்கீங்க நீங்க. நாங்க கலைக்கிறது கேட்க இல்லையோ? நீங்க மியூட் பண்ணிருக்கீங்க நினைக்கிறேன். இல்ல அவர் மியூட் பண்ணல. ரெக்கார்ட் போய் கொண்டிருக்கு சார். சரி, நான் தொடர்ந்து செய்கிறேன். எங்களுக்கு கேக்குது நல்லா. அப்போ நாங்கள் இந்த கேன்வாவை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஓகே. இப்போ இந்த டெம்ப்ளேட்டுக்கு நீங்கள் போயிட்டு இந்த டெம்ப்ளேட்டில் நாங்கள் கார்ட்ஸ் அண்ட் இன்விடேஷன்ஸ் அப்படி பார்த்து அதில் வந்து ஏதோ ஒன்றுக்குரிய இப்போ நாங்கள் ஏதோ ஒன்றை சிம்பிளை எடுத்து துவங்கலாம் முதல். சரி, இப்போ கார்ட் எடுப்போம். ஒரு பர்த்டே கார்டுன்ற மாதிரி. இப்போ இந்த கார்ட்டில் வந்து உங்களுக்கு பர்த்டே கார்டு என்றால் கிரியேட் பிளாங்க் என்று நீங்கள் கிரியேட் பண்ணி கொண்டு போகலாம். அல்லாட்டி இருக்கிற ஒரு டெம்ப்ளேட் எடுத்து நீங்கள் மாற்றலாம். சரியோ? அப்போ நீங்கள் இப்போ இந்த கார்டு எடுத்துட்டு யூஸ் திஸ் டெம்ப்ளேட் என்று சொல்கிறீங்க. ஓகே. மற்ற என்னென்னா இந்த கென்வாவை நீங்கள் பாவிக்கோக்குள்ள பொதுவாக சொல்கிறேன்னுண்டா அப்படியே கென்வாவில் இருக்கிறோண்ட அப்படியே டவுன்லோட் பண்ணி ஒரு மேட்டரும் செய்யாமல் நீங்கள் பிரிண்ட் பண்ணி பாவிக்கக்கூடாது. அதில் ஏதாவது ஒரு சேஞ்சை நீங்கள் செய்யணும். சேஞ்ச் பண்ணி நீங்கள் பாவிக்கலாம். அதுதான் இந்த கென்வாவின்ற பாலிசி. அப்போ நீங்கள் ஒரு டெம்ப்ளேட் எடுக்கலாம். ஆனால் அதில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு வேலையை செய்து நீங்கள் இதன்னோணும் என்று இருக்கும். தெரியும்? இப்போ சில டெம்ப்ளேட்டுக்கு வந்து காசு இருக்கும். இப்போ இதை வந்து ஃப்ரீயாக பாவிக்க இயலாது. தெரியும்? ஆனால் அப்போ இங்கே பாருங்க, இதில் ப்ரோ வந்து போட்டிருக்கு.
அப்போ ப்ரோண்டா நீங்கள் காசு கட்டி எடுத்தால் தான் அந்த டெம்ப்ளேட்டை பாவிக்கலாம். அப்போ நாங்கள் அதை விட்டுட்டு வேறு இதை பார்க்கணும். இதை எடுத்து பார்ப்போம். இதை எடுத்தால் இதுக்கு வந்து நாங்கள் இதை பார்க்கலாமோன்னு பார்த்தா எங்களுக்கு அதுக்கு அந்த காசு கட்ட வேண்டிய தேவை இல்லை. அப்போ இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் எடுத்து கரெக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி பாவிக்கலாம். இப்போ இதில் வந்து நீங்கள் இதில் வந்து நீங்கள் ஏதாவது மாற்றம் செய்யணும் என்றால் இதில் போயிட்டு நீங்கள் உங்களோட இங்கே இதை இப்போ அழிக்கலாம். இதை அழிச்சிட்டு நீங்கள் இப்போ போடலாம். சரியோ, புறம் பவானி என்று போட்டீங்கள் என்றால் இப்போ நீங்கள் அதை கஸ்டமைஸ் பண்ணுறீங்க. இங்கே இருக்கிறதையும் நீங்கள் அழிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நீங்கள் இப்போ இதை வந்து ஒரு லாரா என்ற ஒரு ஆளுக்கு அனுப்புறீங்களா, இல்லாட்டி பவானி வந்து சந்திரனுக்கு அனுப்புகிறார் என்று வைப்போம். அப்போ சந்திரன் என்று போட்டுட்டு இப்போ வந்து பாருங்க, இதை கஸ்டமைஸ் பண்ணிட்டீங்க. இதில் நீங்கள் வேறு என்ன மெசேஜ் போடணுமென்றாலும் போடலாம். தமிழ்லையும் நீங்கள் போடலாம். இப்போ இதில் வந்து தமிழில் போடணுமென்றால் நீங்கள் கூகுளில் போய் டைப் பண்ணி போட்டு கொண்டு வந்து இதில் தமிழில் டைப் பண்ணலாம். அது தெரியுதானே உங்களுக்கு? கூகுள் போய் தமிழில் டைப் பண்ணி, அதாவது யூனிகோடில் இருக்கணும் நீங்கள் டைப் பண்ணுறது, அதை கொண்டு வந்து இதில் போடலாம். போட்டுட்டு இதெல்லாம் அல்லாட்டி நீங்கள் இப்போ இதில் ஒரு வேறு ஏதாவது டிசைன் மாற்ற போகிறீங்கள் என்றால் பாருங்க, பண்ண போகிறீங்கள் என்றால் இதில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு எமோஷனை இங்கே வந்து கொண்டு வருவீங்க. சரியா? ரைட். ஓகே. இப்போ அதில் வந்து காமெண்ட்ஸ் ரெண்டு போடல. இப்போ நீங்கள் காமெண்ட்ஸை போட்டுட்டு அப்புறம் ஆட் பண்ணலாம். அல்லாட்டி இப்போ நீங்கள் இதில் இன்னொரு பேஜை க்ரியேட் பண்ணலாம். மற்றது இதில் பாருங்க, காப்பி, ஸ்டைல், பொசிஷன், அனிமேட் பண்ணலாம். அனிமேட் எல்லாம் இருக்குது, நீங்கள் அப்புறம் போகலாம் அதுக்கு. அப்போ இப்படி நீங்கள் இதில் வந்து நீங்கள் பாருங்க, எடிட்டுக்கு போனீங்கள் என்றால் நீங்கள் எடிட்டிங் செய்து கொண்டிருக்கிறீங்கள் என்று கருத்து. சரியா? இப்போ எடிட்டிங்கில் இருக்கோக்க தான் நீங்கள் இந்த கரெக்ஷன்களை வேறு ஏதாவது புதுசாக போடணுமெண்டா போடலாம். சரியோ? அப்போ இதில் வேறு என்ன ஏதாவது செய்யணுமெண்டா செய்யலாம். இதை அழிக்கணுமெண்டா இங்கே போய் டிலீட் பண்ணலாம். அழிச்சு போட்டு நீங்கள் வேறு என்ன போட போகிறீங்களா செய்யலாம். இப்போ இப்படி எல்லாம் கண்டதுக்கு பிறகு இப்போ இதில் வந்துமே பாருங்க, மைக்ரோசாஃப்ட் அடாப் ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற மாதிரி இந்த லேயர் முன்னுக்கு கொண்டு வர, பின்னுக்கு கொண்டு வர, ஒரு படத்தை போட்டுட்டு படத்துக்கு மேலே தெரிய பண்ணுறது, அப்படி எல்லாம் இருக்குதுக்குல்ல. இந்த லேயர் மெக்கானிசம் எல்லாம் இருக்குது. அப்போ இப்படியெல்லாம் செய்து போட்டு நீங்கள் வந்து இப்போ இது முடிஞ்சோடனே இதை நீங்கள் எப்படி இப்போ பாருங்க, எடிட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னு வைப்போம். இந்த கார்டை நீங்கள் செய்துட்டீங்க. இப்போ நீங்கள் ஃபைலுக்கு போய் இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஒரு கார்டை செய்துட்டீங்க குயிக்காக. பாருங்க, இது நான் இதை கணக்கை செய்யலை மாற்றம். ஆனால் நீங்கள் வேணுமெண்டா மாற்றங்களை செய்யலாம். அப்போ டெம்ப்ளேட் எடுத்து அதில் கஸ்டமைஸ் பண்ணி போட்டு போட்டு இப்போ நீங்கள் டவுன்லோட் என்று சொன்னீங்கள் என்றால் இப்போ வந்து இப்போ பிஎன்ஜி தான் பொதுவாக இப்போ டிஜிட்டல் ஃபைலில் கூட நாங்கள் பாவிக்கிறோம். அப்போ ஆனால் அதில் வந்து நீங்கள் ரெசல்யூஷனை கூட்டி குறைக்கலாம். சரியா? இப்போ என்ன பிரச்சனைண்டா, சிலதுக்கு வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு காசு வைப்பேன். சரியா? இப்போ நான் இப்போ இதுகள் ஒன்றும் மாற்றம் செய்யலை, ரெசல்யூஷன் ஒன்றும் செய்யலை. ஏனெண்டா அதுகள் செய்ய போனால் அது காசு கேட்குது போடாது. அப்போ நான் சும்மா வந்து அதை டவுன்லோட் பண்ணுறேன். சரியா? இங்கே ஓகே, இதில் போயிட்டு கீழே போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்க. இப்போ டவுன்லோட் பண்ணிடுங்க, கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு அந்த ஃபைல் வந்து வந்துட்டு. இப்போ பாருங்க, நான் கேன்வாக்கு வழியில் போகிறேன். கேன்வாக்கு வழியில் போயிட்டு நான் இப்போ டவுன்லோட் பண்ணேன். அப்போ டவுன்லோட்டுக்கு வந்திருக்கோம் அந்த ஃபைல்.
நான் போய் திறந்து பார்க்க போகிறேன். இப்போ கென்வாக்கு வெளியில் நீங்கள் ஒரு குயிக்காக போய் ஒரு பர்த்டே கார்டை செய்துட்டீங்க. சரியா? இப்போ அந்த கார்டை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சரியா? சரிதானே? அப்போ அப்போ இதில் வந்து என்ன இந்த கென்வா வந்து ஆன்லைனில் சரியான ஒரு ஸ்பேஸ் எடுக்கிற இதாக இருக்கிறபடியே தான் இந்த இன்டர்நெட்டை பாதித்து கொண்டிருக்குது, கணக்கை கதைக்க முடியாமல் கென்வாவில். ஆனால் இப்போ பாருங்க, நீங்கள் ஒரு பர்த்டே கார்டை நீங்கள் இப்போ செஞ்சிட்டீங்க. அதை நீங்கள் இப்போ இதில் கொண்டாந்து பிறகு நீங்கள் உங்களோட பெயிண்டில் கொண்டாந்து எப்பயும் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட மென்பொருட்களை பாவித்து நீங்கள் சில சில வேலைகளை செய்யலாம். இது திரும்பவும் நீங்கள் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யணும் என்றாலும் நீங்கள் பெயிண்டில் ஒன்றை செய்கிறேன்டா செய்யலாம், இல்லாட்டி அது உங்களுக்கு சரியண்டா அப்படியே பயன்படுத்தலாம். எப்பயும் ஒன்றுக்கு மேற்பட்ட மென்பொருட்களை பாவிக்கிறது தெரிஞ்சிருக்கு. அதுக்காக தான் நான் எல்லா இதுகளையும் படிப்படியாக உங்களுக்கு சொல்லிக்கொண்டு வரேன். அப்போ பாருங்க, எவ்வளவு குயிக்காக நீங்கள் இந்த canva.com போய் ஒரு பர்த்டே கார்டை க்ரியேட் பண்ணி இப்போ நீங்கள் இதை ஒரு டிஜிட்டலாக ஃபேஸ்புக்கில் போடலாம். பிரிண்ட் பண்ணணுமெண்டா ஒரு கார்டில் பிரிண்டர் இருந்தால் நீங்கள் பிரிண்ட் பண்ணி ஆக்களுக்கு பர்த்டே கார்டை காசுக்கு வேண்டாமல் எப்படியோ காசுக்கு வேண்டாமல் நீங்கள் பிரிண்ட் பண்ணி போட்டு அனுப்பலாம். அப்போ கென்வா எப்படி நீங்கள் நாளாந்தம் இதுகளுக்கு பயன்படுத்தலாம்ன்றதை பாருங்க. சரி, இப்போ நான் திரும்ப போகிறேன். அப்போ இந்த ஃபைல் முடிஞ்சது. இந்த உண்மையில் அங்கே ஆன்லைனில் நீங்கள் அங்கேயே சேவ் பண்ணிப்பட்டு நீங்கள் ஒன்று அங்கே செய்தீங்கள் என்றால் அது அந்த canva.com உங்களோட இமெயில் சைன்இன் பண்ணி போன உடனே உங்களுக்கு அது ஃப்ரீயாக பாவிச்சால் என்ன, நீங்கள் காசுக்கு வேண்டி பாவிச்சா என்ன, நீங்கள் செய்கிறதால் அங்கே சேவ் பண்ணப்பட்டு இருக்கும். 30 நாளைக்கு இருக்கும். பிறகு தண்டவாடிலே அழிபட்டு போகும். அவையே சேவ் பண்ணி வச்சிருப்பினேன். அப்படி எல்லாம் இருக்குது. இப்போ இதே இதில் இப்போ இந்த காட்டில் இங்கே பாருங்க ட்ரோவண்ட் இருக்குது. இந்த ட்ரோவண்டதுக்கு போனால் இங்கே பெண் எடுத்து நீங்கள் இதில் ஏதாவது கீறலாம். ரைட்? இந்த பெண்ணால் நீங்கள் எடுத்து ஒரு கலரை செலக்ட் பண்ணி போட்டு, சரியா, இந்த மாக்கரால் நீங்கள் இங்கே போய் இல்லாட்டி இந்த இடத்துல போய் ஏதோ ஒரு இடத்துல வச்சு நீங்கள் கீறக்கூடிய இருக்கும். சரியா? அப்போ அப்படி நீங்கள் தொடர்ந்து நிறைய வேலைகள் செய்யலாம். சரி, நான் இப்போ திரும்ப இதை ஒன்று செய்து பார்த்தோம். இப்போ டிசைனுக்கு போகிறேன். இப்போ நாங்கள் இதே மாதிரி இப்போ கிறிஸ்மஸ் கார்டு என்றால் நீங்கள் கிறிஸ்மஸ் கார்டுக்கு போயிட்டு அதில் இருக்கிற ஏதோ ஒன்றை நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணி, ஆனால் இப்போயும் கவனிச்சு கொள்ளுங்க, அப்படியே ஒன்றை டவுன்லோட் பண்ணி நேராக பாவிக்காதீங்க, ஃபேஸ்புக் அதெல்லாம் போடாதீங்க. ஏதாவது மாற்றங்கள் செய்து கஸ்டமைஸ் பண்ணி போட்டு பிறகு செய்யுங்க. அதான் ரெக்கமெண்ட் பண்ணினேன். இதை இதை யாரோ ஒரு ஆள் செய்து போட்டிருக்கு, அதை உங்களுக்கு ஃப்ரீயாக பாவிக்க தெரியணும் டெம்ப்ளேட்டை. ஆனால் நீங்கள் அதை அப்படியே பாவிக்காமல் ஏதோ ஒரு மேட்டத்தை நீங்கள் செய்யலாம். சரியா? அப்போ நான் இப்போ கிரியேட் நியூ டிசைன் சொல்லணும். சரியா? கிரியேட் நியூ டிசைன்ன்ற அப்புறம் இப்போ இதில் பாருங்க, அவை ஃபேஸ்புக்கு இப்போ ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ண போகிறீங்களாண்டா அது லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கும், என்ன இப்படி இருக்கும். பொதுவாக இந்த ஃபேஸ்புக் அதுகளுக்கெல்லாம் ரெசல்யூஷன் 1080 என்ற இதில் செய்கிறத, அல்லாட்டி நீங்கள் ஒரு இமெயிலுக்கு நியூஸ் லெட்டருக்கு பாவிக்க போகிறீங்க அண்டு இப்படி நிறைய இதுகள் இருக்குது. அல்லாட்டி டிஷர்ட் பிரிண்டிங்கு செய்ய போகிறீங்க, லெட்டர் ஹேட்டுக்கு செய்ய போகிறீங்க, அப்படி நிறைய இதுகள் இங்கே இருக்குது. இப்போ ஆரம்பத்தில் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும், ஆனால் பயப்படுற அளவுக்கு இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இதுக்குள்ளே போய் எல்லாம் இது ஒன்றும் நீங்களாக படிக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஒரு கொஞ்சம் விஷயத்தை நான் சொல்லித்தந்தால் காணும், பிறகு நீங்கள் நன்று கொள்ளும். அப்போ நான் இப்போ இதில் போயிட்டு ஏதோ ஒன்றை நீங்கள் எடுத்து அதில் டவுன்லோட் பண்ணி இந்த செய்து போட்டு டவுன்லோட் பண்ணி நீங்கள் பாவிச்சு கொள்ளலாம். சரி, இப்போ நான்
அதே மாதிரி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணியும் செய்யலாம் ஃபைல்களை கொண்டே கூட இப்போ தெரியும் அந்த அதாவது க்ளவுடில் வந்து நீங்கள் க்ளவுடில் வந்து கொண்டே போட்டு வைக்கிறதுக்கான வசதிகள் எல்லாம் இருக்குது. க்ளவுட்ன்றது உங்களுக்கு தெரியுமே என்ன பொதுவாக இப்போ மைக்ரோசாஃப்ட்டும் வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கும். அங்கே ஒன்றே நீங்கள் வச்சுருக்கலாம். உங்களோட கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணாமல் அங்கே ஒன்றே வச்சுருக்கலாம். இங்கேயும் இருக்கும். பொதுவாக இந்த கேன்வா பாவிக்கோக்குள்ள அவை வந்து ஒரு உங்களுக்கு ஒரு ஃபோல்டரை வச்சு அந்த ஃபோல்டரில் ஃபோல்டர் சிஸ்டத்தை பாவிக்க சொல்லி தான் ரெக்கமெண்ட் பண்ணினேன். சரியா? இப்போ இந்த ஃபோட்டோ காலேஜ் அண்டு இருக்கு பாருங்க. இந்த ஃபோட்டோ காலேஜ் வந்து கணக்க ஃபோட்டோக்கள் எடுத்து இப்படி ஒரு இதாச்சும் ஒரு இது மாதிரி செய்துட்டு போடுறதுக்கு தெரியும். இப்போ இது பர்த்டே கார்டாக செய்யலாம், இல்லாட்டி இதுகளை செய்யலாம். இப்போ இதில் வந்து இப்போ நான் இப்போ எடுத்த கார்டுக்கு ஒரு சிம்பிளான ஒன்று எடுப்போம். எல்லாத்துலேயும் சிலது காசுன்னு சொல்லுவேன். இங்கே வேறுங்க இந்த மார்க் போட்ட எல்லாம் ப்ரோ அது காசு கட்டினா தான் பாவிக்க விடுவேன். ஆனால் கணக்காக ஃப்ரீயாகவும் இருக்குது. இப்போ இது வந்து ஃப்ரீ, இது வந்து ஃப்ரீ. சரியா? நிறைய இருக்குது ஃப்ரீயாக. ஃப்ரீ வந்து போதுமானது. இப்போ இப்படி நாங்கள் எடுத்து போட்டு இதில் நீங்கள் இந்த படங்கள் எல்லாத்தையும் நீங்கள் மாற்றலாம். இப்போ இதுக்கு போயிட்டு இந்த படத்தை வந்து நீங்கள் மாற்றலாம். பாருங்க, அதில் ரைட் கிளிக் பண்ணி போட்டு இதில் நீங்கள் இந்த லெட்டர் இங்கே மாற்றலாம். அதெல்லாம் செய்த மாதிரியே இந்த இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி போட்டு இதை இப்போ அழிக்கிறேன். இப்போ வேறு ஏதாவது போடுவோம். ஹாப்பி ஆனிவர்சரி என்று போட்டுட்டு சரியா நீங்கள் வந்து மாற்றலாம் இதில் போய். சரியோ? அதே மாதிரி இந்த படங்களை இதெல்லாம் இதில் பாருங்க மோர் ரெண்டு இருக்குது. அதில் கிளிக்கேட் பண்ணினா டூப்ளிகேட். இப்போ நான் இதை டூப்ளிகேட் என்று எடுத்தேன் என்றால் சரியோ இதே இது இங்கே இடத்துல வந்து நிற்கும். அப்போ நீங்கள் இதே இதில் ஒன்றா போட்டுட்டு அதை டூப்ளிகேட் பண்ணணும் என்றாலும் நீங்கள் செய்யலாம். மற்றது நீங்கள் இதை செய்து பார்க்கோக்கான் உங்களுக்கு தெரியும். ஆனால் வலு இலகுவானது. இந்த கேன்வாவை நீங்கள் பாவிச்சு பாருங்க முதல் தொடக்கத்துக்கு. பிறகு இதில் பேஜ் 1 பேஜ் 2 பேஜ் என்று நீங்கள் நான் செகண்ட் பேஜுக்கு போனான். அப்போ ஒரு டிஜிட்டல் ஆல்பத்தை நீங்கள் செய்யலாம். இந்த ஃபோட்டோ காலேஜுகளால் டிஜிட்டல் ஆல்பம் ஒவ்வொரு பக்கமாக நீங்கள் டிசைன் பண்ணி சேவ் பண்ணி வைக்கலாம். அப்போ அதை ரன் பண்ணோக்கில் அதை அனிமேஷன் கூட செய்யலாம். அதுக்கு அப்படியெல்லாம் வசதி இருக்குது. இது வந்து பேஜ் ஆட் பண்ணுறதுக்கு. இப்போ இது முதலாவது பேஜ். நான் கீழே வந்து 2வது பேஜ் வந்துடுது. திருப்பி ஆட் பண்ணிங்கன்னா 3வது பேஜ் வரும். இப்படியெல்லாம் இருக்குது. இப்போ நான் எடிட்டுக்கு போகிறேன். எடிட்லாம் நிற்கிறோம். ரைட். இப்போ நான் இதை அழிக்க போகிறேன். இதை இங்கே பாருங்க, இப்போ அழிச்சாயிடுச்சு. சரியோ? அப்போ உங்களுக்கு இந்த லே அவுட் மட்டும் வேணும். இந்த படங்கள் வேண்டாமெண்டா எடுத்து போட்டு பிறகு நீங்கள் இதுக்குள்ள வந்து இங்கேயும் வச்சு செய்யலாம், வழியிலையும் கொண்டு வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் சில நேரத்தில் கேன்வாக்கு போவீங்க, குயிக்காக ஒரு டெம்ப்ளேட் எடுப்பீங்க. நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன்னா இப்போ நான் இதை டிலீட் பண்ணுறேன். ரைட். இந்த படத்தை டிலீட் பண்ணுறேன். எல்லா படங்களையும் டிலீட் பண்ணுறேன். எழுத்தையும் மாறி டிலீட் பண்ணி போட்டேன். அதை திருப்பி கொண்டுடலாம். இல்லாட்டி இதையும் டிலீட் பண்ணுறேன். இந்த படங்கள் எல்லாத்தையும் டிலீட் பண்ணுறேன். ஆனால் நான் ஃப்ரேமை நான் டிலீட் பண்ணிடல. ரைட். இதையும் டிலீட் பண்ணிட்டேன். எனக்கு தேவை இந்த ஃப்ரேம் ஒர்க் மட்டும் வேணும். சரி. இப்போ நான் இதை வந்து போய் டவுன்லோட் பண்ண போகிறேன். ரைட். இதை வந்து கீழே போய்
டவுன்லோட். ஓகே, இப்போ திருப்பி அது பிஎன்ஜி கேட்கு, டவுன்லோட் கேட்குது. சரி, இங்கே இப்போ டவுன்லோட் பண்ணலாம். சரியா? இப்போ பாருங்க, இது வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட இதுகள் வரக்குள்ள இது சிப் ஃபைல் பெருசெட்டால் தண்டை பாட்டிலே ஒரு சிப் ஃபைலாக கொண்டு வரும். இப்போ நிறைய உங்களோட கம்ப்யூட்டர் ஸ்பேஸுகள் அதுகள் எல்லாம் இங்கே பாருங்க, இதில் பேஜ் 1 பேஜ் 2 இருக்குது. இதை திறந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லே அவுட் வந்து வந்துடும். இங்கே இப்படி வந்துடும். அங்கேயே வச்சு கணக்க வேலைகள் செய்யலாம் இப்படிப்படி. அல்லாட்டி நீங்கள் இப்போ இந்த லே அவுட்டை எடுத்து போட்டு இதுக்குள்ளே நீங்கள் போய் மிச்ச வேலையை பெயிண்ட்டை பாவிச்சு இதில் பாவிச்சு நீங்கள் செய்யலாம். சரியா? அப்போ அப்படி பல விதமான இதுகளுக்கு உங்களுடைய இது, அதாவது கேன்வா வந்து பயனுள்ளதாக இருக்கும். முழுக்க நீங்கள் கேன்வாவிலான் செய்யணும் என்று கூட இல்லை. சரியா? ட்ராயிங் மாதிரி இருக்குது. ரைட், நான் திருப்பி டிசைனுக்கு போகிறேன். இப்போ நான் இப்போ கிரியேட் நியூ டிசைன் என்று சொல்கிறேன். சரியா? ஒரு போட்டோ காலேஜுக்கு போய் பார்த்து நாங்கள் சுகமானால மட்டும் செய்கிறேன். இப்போ நீங்கள் பாருங்க, ஒரு கலண்டர் ஒன்று செய்ய போகிறீங்களா? கலண்டருக்கு போயிட்டு அதுக்கு இப்போ டெம்ப்ளேட் இருக்குது. சரியா? இப்போ நான் இப்போ இதை எடுத்தேன்டா, ஏன்னா இந்த ஸ்பேஸ்கள் காணாமடியாக இதில் செய்கிற கஷ்டமாக இருக்குது. சரி, அப்போ இதில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த கலண்டரை நீங்கள் கலண்டரில் போய் எடிட்டுகள் செய்து சேவ் பண்ணி போட்டு பிரிண்ட் பண்ணலாம். இந்த படங்களுக்கு நீங்கள் வேறு படங்கள் போட போகிறீங்கன்னா போடலாம், எல்லாம் செய்யலாம். சரி, நான் இப்போ இது வந்து ஒரு பெரிய ஒரு சிஸ்டம் கிராபிக்ஸ் இதண்டபடியாக இதையும் ஓனாக வச்சுக்கொண்டு சூமில் இதை நோக்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த கம்ப்யூட்டர் ஃபுல்லாக இருக்கிறபடியாக இருக்கலாம். இப்போ நான் இந்த கேன்வாவை நான் இவ்வளோட நிப்பாட்டுறேன். நீங்கள் ஒருக்கா போய் இதுக்குள்ளே போய் கொஞ்சம் நேரத்தை செலவழித்து என்ன இருக்குன்னு சொல்லி சும்மா பாருங்க. ஒரு இது உண்டு, படிப்படியாக நீங்கள் உங்களோட பாட்டிலேயே கணக்கு செய்யக்கூடிய இதுதான். இதுகளுக்கு படிப்பித்தல் தேவையில்லை. இதுக்கும் இதை பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? நான் கேன்வாவை இதோட நிப்பாட்டுறேன். கேன்வாவில் க்ளோஸ் பண்ணுறேன். சரி, நான் இப்போ பதிவை நிப்பாட்டுறேன். நிப்பாட்டிட்டேன் நினைக்கிறேன். இந்த ஷேரை நிப்பாட்டிட்டேன். இப்போ நான் வந்து ரெக்கார்டையும் நிப்பாட்டுறேன். நீங்கள் ஏதாவது கேட்க இருந்தால் இல்லாட்டி வேறு இதுகளை பற்றி கிடைக்கணுமெண்டா அதில் கிடைக்கலாம் கொஞ்சம் நேரம். இப்போ நான் இப்போ பதிவை நிப்பாட்டிட்டு வரேன்.